Okay, very good evening to all. So இன்னைக்கு நம்ம நேற்று சொன்ன மாதிரி yesterday as I discussed already retaining wall ஓட RCC part. ஸோ இதுதான் வந்து crucial. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஜஸ்ட் வந்து இந்த ஃபவுண்டேஷன் பார்ட் தான் பார்த்தோம். கொஷின் வந்து இதில் இருந்தால் வரும். ஓகே, ஸோ கொஷின் வில் ஃபால் ஃப்ரம் திஸ் ஏரியா. ஸோ இந்த செஷனில் வந்து TNPSC AEல மேக்ஸிமம் என்ன கேட்க முடியுமோ மேக்ஸிமம் பாசிபிள் கான்செப்ட்ஸு, அது இல்லாமல் என்ன கொஷின் வரும், ஸோ எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை படிச்சிங்கன்னா இதே போதும், TNPSCக்கு இதே போகும், அதை தாண்டி எதுவும் வராது. ஓகே, 99% எவ்ரி கொஷின் வில் கம் ஃப்ரம் திஸ் கான்செப்ட் ஆஸ் வெல் அஸ் த கொஷின். ஸோ இந்த செஷனை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் பாயிண்ட்ஸும் இருக்கும், அப்புறம் அந்த கொஷின்ஸும் இருக்கும். நீங்கள் ரெண்டுமே படிக்கணும். ஸோ ரெண்டுமே படிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 2-3 கொஷின் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் டுடேஸ் செஷன். ஸோ இப்போ ரீட்டைனிங் வால் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக we are using for what is the purpose. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பேக் ஃபில்லை வந்து நான் ரீட்டைன் பண்ணணும், இல்லை பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்போ அங்கே அந்த மண்ணை வந்து சப்போர்ட் பண்ணணும், இல்லை எம்பேக்மெண்ட்டு, இல்லை பேஸ்மெண்ட், இந்த மாதிரி இடத்துல நம்ம ரீட்டைனிங் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ரீட்டைனிங் வால் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கிராவிட்டி, செமி கிராவிட்டி, கேண்டிலிவர், நெக்ஸ்ட்டு கவுண்டர் ஃபோர்ட்டு. ஸோ கிராவிட்டினா ஜஸ்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ்னால மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீட்டைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். பட் இது வந்து எக்கனாமிக்கலாக அப்படின்னா கிடையாது. ஓகேவா? திஸ் வில் நாட் பி எக்கனாமிக்கல். ஏன் அப்படின்னா த ரீசன் இஸ் இது வந்து ரொம்ப நிறைய ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது, எடுத்துக்காது, ரெசிஸ்ட் பண்ணாது. ஸோ அப்போ ரொம்ப ஒருவேளை லேட்டரல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா அந்த கேஸில் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியாது. இதே செமி கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் எக்கனாமிக்கல். ஓகே, பட் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா 2 டைப்பு. ஸோ இது கிராவிட்டி டைப் வால், இது செமி கிராவிட்டி. ஸோ இந்த கேண்டிலிவர், திஸ் இஸ் கேண்டிலிவர். ஓகே, இது கேண்டிலிவர் ரீட்டைனிங் வால். ஓகே, ஸோ அப்போ இந்த கேண்டிலிவர் ரீட்டைனிங் வால் சார் பப்ளிக்கில் தானே இருக்குது. லோகேஷ் சார் பப்ளிக்கில் தானே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சி இப்போ நம்ம கொஷின் இது 2ல தான் கேட்பாங்க. ஒன்று கேண்டிலிவர் கேட்பாங்க, இல்லை கவுண்டர் ஃபுட் கேட்பாங்க. அது 2 தான் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதில் தான் கேட்க முடியும். ஸோ அப்போ திஸ் இஸ் கேண்டிலிவர் வால். இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃபுட் வால். ஸோ கேண்டிலிவரில் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தோன்னா கவுண்டர் ஃபுட்டு. கேண்டிலிவர் மேக்ஸிமம் நம்ம 8 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை கேண்டிலிவரும் பத்தலை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்டர் ஃபுட்டும் கொடுப்போம். கவுண்டர் ஃபுட் வந்து ஷியரையும் பெண்டிங் மூமெண்ட்டையும் குறைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால தட் வில் ரெடியூஸ் தி ஷியர் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்னிங் வால். இப்போ பார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டோன் சொல்லுவேன், toe of retaining wall. Next this part is stem. Next இது வந்து heel. ஸோ அப்போ அந்த வெர்டிகல் பார்ட் இருக்குல்ல, இந்த வெர்டிகல் பார்ட்டை ஸ்டெம்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைடு திஸ் இஸ் toe அண்ட் இது heel. இந்த ஷியருக்கு எதுக்கு தரோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த ரீட்டைனிங் வால் வந்து ஸ்லைடிங்னா என்ன ஆகும், இந்த ரீட்டைனிங் வால் வந்து அப்படியே ஸ்லைடாக வெளில போகும், அதில் சேஃப் இல்லை அப்படின்னா அந்த கேஸில் நம்ம ஷியருக்கு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ரீட்டைனிங் வால். இது ஸ்டெம்மு, இது toe, இது heel. ஸோ இப்போ செக் எதுக்கெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா ஓவர் டர்னிங். ஸோ ஓவர் டர்னிங்னா இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா மொத்த ரீட்டைனிங் வாலுமே ஓவர் டர்ன் ஆகும் டியூ டு மொமெண்ட். இல்லைனா மொத்த ரீட்டைனிங் வாலும் ஸ்லைடாக வெளியில் போகும். இல்லை பீரிங் கெப்பாசிட்டினால ஃபெயில் ஆகலாம், இல்லை செட்டில்மெண்ட்னால ஃபெயில் ஆகலாம், இல்லை ஓவரால் ஸ்டெபிலிட்டினால ஃபெயில் ஆகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணலாம். நம்ம கொஷின் வந்து இது 2லேருந்து தான் வரும். ஒன்று ஓவர் டர்னிங்லேருந்து கேட்பாங்க, இல்லை ஸ்லைடிங்லேருந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஓவர் டர்னிங்கோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி அப்படின்னா ரெசிஸ்டிங் மூமெண்ட் டிவைடட் பை ஓவர் டர்னிங் மூமெண்ட். சரியா? ஸோ ரெசிஸ்டிங் மூமெண்ட் ஓவர் டர்னிங் மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இந்த பேக் ஃபில் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா திஸ் வில் ட்ரை டு ஓவர் டர்ன் தி ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை ரீட்டைனிங் வால அப்படியே ஓவர் டர்ன் பண்ணுறது வந்து திஸ் லேட்ரல் எர்த் ப்ரெஷர். சரியா? அந்த லேட்ரல் எர்த் ப்ரெஷர் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓவர் டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ PA. ஸோ அப்போ இது ஆல்ஃபா அப்படின்னா, so what is the horizontal component? PA into cos alpha. Correct? PA into cos alpha. So triangular distribution அப்போ பேஸ்ல இருந்து h/3ல ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ what is the overturning moment? ஃபோர்ஸ் வந்து PA cos alpha into h/3. So this will try to overturn the structure. அதுதான் கொடுத்துருப்பாங்க, PA cos alpha into h/3. ஸோ இந்த மொமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரீட்டைனிங் வாலை அப்படியே ஓவர் டர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஓவர் டர்னிங் மூமெண்ட்டில் வரும். ஆனால் இதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் இருக்குல்ல,
இதுக்கு ஒரு வெர்டிக்கல் காம்பனன்ட் இருக்கும் PA இன்டூ sin ஆல்ஃபா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டிங் மூமெண்ட்டில் வரும். ஸோ இப்போ எர்த் ப்ரெஷரோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து ஓவர்டர்ன் பண்ணும், வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து என்ன பண்ணணும்னா ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ மேஜராக வந்து ஓவர்டர்ன் பண்ணுறது இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர். சரியா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ஓவர்டர்னிங் மூமெண்ட்டில் PA cos alpha h/3 minus MV. minus MVன்றது என்ன அப்படின்னா லிசன், சி இது ஹரிசாண்டல் காம்பனன்ட், இது வெர்டிக்கல் காம்பனன்ட். ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து இஸ் ப்ரொடியூசிங் மொமெண்ட் லைக் திஸ். ஸோ ப்ளஸ் இது வந்து மொமெண்ட் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மைனஸ். அப்போ இது வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் கம்மி பண்ணுது. ஸோ தட் இஸ் ஃபேவரபிள். கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஓவர்டர்னிங் மொமெண்டோட எஃபெக்டையே இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து கம்மி பண்ணுது. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஓவர்டர்னிங் மொமெண்ட். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிங் மூமெண்ட். ரெசிஸ்டிங் மூமெண்ட்னா இங்கே பாருங்க, இதில் எப்படி ரெசிஸ்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா இதை பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்சார்ஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க சாயிலு, நெக்ஸ்ட்டு இந்த காங்க்ரீட்டு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுன்னா திஸ் வில் ப்ரொடியூஸ். ஸோ ஓவர்டர்னிங் மூமெண்ட் வந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் ஓவர்டர்னிங் மூமெண்ட். ரெசிஸ்டிங் மூமெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வில் தனித்தனியாக ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணி வில் ஃபைண்ட் தி வாட் அடிஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகைன்ஸ்ட் ஓவர்டர்னிங் வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? சார் வீவர்ஸ் காட்டுங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகைன்ஸ்ட் ஓவர்டர்னிங். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ ஓவர்டர்னிங் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ தட் இஸ் கிவன் பை ஓவர்டர்னிங் மொமெண்ட் என்ன, as I said already. ஸோ ஓவர்டர்னிங் மொமெண்ட்ன்றது ஃபோர்ஸ் இன்டூ லிவர் ஆர்ம். ஸோ அப்போ இங்கே கீழே இருக்க ஃபோர்ஸ் வந்து KA காமா ஹெச்னு எடுத்துக்கிட்டேன்னா இது டோட்டல் ஹைட் h. அப்போ ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணுங்க, ஏரியா ஆஃப் தி டயக்ராம். ஸோ 1/2 இன்டூ KA இன்டூ காமா ஹெச் இன்டூ ஹெச். ஸோ அப்போ KA இன்டூ காமா இன்டூ h²/2. ஸோ இதுதான் ஃபோர்ஸு. ஸோ ஃபோர்ஸ் இன்டூ வாட் இஸ் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் h/3. ஸோ அப்போ KA காமா இன்டூ h²/2 இன்டூ h/3. ஸோ இஃப் ஐ சப்ஸ்டியூட், ஸோ வாட் இஸ் த ஓவர்டர்னிங் மூமெண்ட், KA gamma h³/6. இது கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ ரெசிஸ்டிங் மூமெண்ட் என்ன, டோட்டல் வெயிட் ஆஃப் வாட், இந்த காங்க்ரீட்டு, இந்த பேக் ஃபில் இன்டூ லிவர் ஆர்ம் இன்டூ எக்ஸ்பாட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ வில் கெட் திஸ். சரியா? ஸோ IS கோடல் ப்ரொவிஷன் படி திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். IS கோட் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரிட்டைனிங் வால் அகைன்ஸ்ட் ஓவர்டர்னிங் வந்து ஓகே ரெசிஸ்டிங் மூமெண்ட் should not be less than what, 1.4 times the maximum overturning moment. சரியா? should not be less than the 1.4 times the maximum overturning moment. ஒருவேளை டெட் லோட் மட்டும் ரீஸ்டோரிங் மூமெண்ட் ப்ரொவைட் பண்ணுதுன்னா 90% மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகே, we should take only 90%. ஸோ என்ன சொல்லுதுன்னா இந்த கோடல் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். IS கோட் என்ன சொல்லுதுன்னா நார்மல் factor of safety என்ன, that is resisting moment by overturning moment KA into gamma h³/6. so this must be greater than or equal to 1.4. இதுதான் IS கோட் சொல்லுது. ஒருவேளை இந்த ரெசிஸ்டிங் மூமெண்ட்ல டெட் லோட் மட்டும் இருக்கு, டெட் லோட்னால மட்டும் ரெசிஸ்டிங் மூமெண்ட் வருதுன்னா 90% மட்டும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ 90னா 0.9. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி கேட்கலாம், ஒன்று பர்சன்டேஜ் கேட்கலாம், இல்லை ஈக்குவேஷன் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் IS கோடல் ப்ரொவிஷன். ஸோ IS 456 2000ல இருக்கு இந்த ரீடைனிங் வால்க்கான ப்ரொவிஷன். ஜஸ்ட் இமேஜின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடிங்னா அந்த ரீடைனிங் வால் அப்படியே வெளியில போகும். ஓகே, ஸோ அப்போ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பை ஸ்லைடிங் ஃபோர்ஸ். ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வெயிட் இருக்குல்ல, டோட்டல் வெயிட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், அந்த பேக்ஃபில் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுவோம். அது வெர்டிகல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்து அப்புறம் அந்த பேக்ஃபில்லோட டோட்டல் வெயிட் வில் ஆக்ட் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். அதோட ஒரு கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணா ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் எனக்கு இப்படி ஆக்ட் ஆகும். ஸ்லைடிங் ஃபோர்ஸ் வந்து ஹெட் ப்ரெஷர். கரெக்டா? எர்த் ஃபோர்ஸ். எர்த் ஃபோர்ஸ்னா என்ன, 0.9 times divided by 0.9 times divided by earth pressure force should be greater than or equal to 1.4. ஒருவேளை இதுலயும் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா ஷியர் கீ ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் கேட்பாங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ கேன்டிலிவர் ரீடைனிங் வாலோட டிசைன் பார்க்கலாம். சார் வியூஸ் காட்டுங்க சார். சார்
ஓகே லோகேஷ் சார் ரிவ்யூஸ் காட்டு ஃபைன். ஓகே ஸோ இப்போ கேண்டிலிவர் ரீடைனிங் வாலோட டிசைன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா பை யூசிங் ரேங்கைன்ஸ் தியரி. ஓகே பை யூசிங் ரேங்கைன்ஸ் தியரி. ஸோ H minimum is equal to Q0 by gamma into 1 plus sin phi by 1 minus sin phi the whole square. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டெப்த்தை கண்டுபிடிச்ச பிறகு ஹைட் ஆஃப் ரீடைனிங் வால் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேஸ் வித் எவ்வளோ அப்படின்னா பேஸ் வித் ஜென்ரலாக 0.4Hலேருந்து 0.6H வரைக்கும் வேரி ஆகும். நெக்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் பேஸ் ஸ்லாப். ஸோ பேஸ் ஸ்லாபோட திக்னஸ் வந்து h/10 to h/15. அதில் ஹெச்ன்றது டோட்டல் ஹைட் ஆஃப் ரீடைனிங் வால். மினிமம் திக்னஸ் வந்து 300 mm கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம இந்த திக்னஸ் இருக்குல்ல திக்னஸ் ஆஃப் பேஸ் ஸ்லாபை நம்ம எதுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா தட் ஷுட் பி செக்டு ஃப்ரம் பெண்டிங் மூமெண்ட்டுக்கும் ஷியருக்கும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த டிசைன் ஸ்டெப்ஸ் மட்டும் போதும், டிசைன் வேணாம். ஓகே இப்போ ஸ்டெம்னா இதுதான் சரியா. இந்த ஸ்டெம் வந்து எதை கவர்ன் பண்ணியிருக்குன்னா மொமெண்ட்டை பொறுத்து இருக்கு. இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. திஸ் வில் பிஹேவ் லைக் எ கேண்டிலிவர். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஒரு ட்ரெபுசைடாக கொடுக்கணும். 150 டாப்லையும் பேஸில் 300 கொடுத்தா இட் வில் பி எஃபெக்டிவ். ஸோ இப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தனித்தனியாக ரீடைனிங் வாலில் இருக்கிற ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸை பிரிச்சா அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெம். ஸோ ஸ்டெம் எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒரு கேண்டிலிவராக பிஹேவ் பண்ணும். அதுக்கான மொமெண்ட் ஏற்கனவே பார்த்தோம்ல KA gamma H3/6. நெக்ஸ்ட் ஹீல் ஸ்லாப் ஒரு கேண்டிலிவராக ஆக்ட் ஆகும். ஸோ ஹீல்னா இதுதான். ஹீலில் என்ன ஆகும் அப்வர்ட் சாயில் ப்ரெஷர் இருக்கும், அது இல்லாமல் டவுன்வர்ட் ப்ரெஷர் இருக்கும். அப்போ டாப் ஃபேஸில் டென்ஷன் இருக்கும் கரெக்டாக. இதுதானே ஹீலு. ஸோ திஸ் இஸ் ஹீல் பார்ட். ஸோ மேலே இருந்து டவுன்வர்ட் ப்ரெஷர் இருக்கும், டவுன்வர்ட் ப்ரெஷர். கீழே இருந்து அப்வர்ட் ப்ரெஷர் இருக்கும், கீழே இருந்து அப்வர்ட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹீலும் ஒரு கேண்டிலிவராக தான் ஆக்ட் ஆகும், ஸ்டெம்மும் கேண்டிலிவராக தான் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டோ இருக்குல்ல இந்த டோ பார்ட், இந்த டோவும் எப்படி ஆக்ட் ஆகும் தட் ஆல்சோ வில் ஆக்ட் லைக் ஏ கேண்டிலிவர் சரியா. அப்போ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபேஸில் டென்ஷன் இருக்கும். ஓகே ஸோ பாட்டம் ஃபேஸில் டென்ஷன் இருக்கும். ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து GFல கொடுப்போம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வில் பி ப்ரொவைடட் ஆன் டாப் ஃபேஸ் GFல கொடுப்போம் சரியா. ஸோ அப்போ இதில் வந்து ஸ்டெம்மும் கேண்டிலிவர், ஹீல் ஸ்லாப்பும் கேண்டிலிவர், டோ ஸ்லாப்பும் கேண்டிலிவராக ஆக்ட் ஆகுது. இதில் கேண்டிலிவர் ரீடைனிங் வால் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கேண்டிலிவர் ரீடைனிங் வாலில் எத்தனை கேண்டிலிவர் ஆக்ட் ஆகும், எது கேண்டிலிவர் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டெம்மு, ஹீலு, டோ. ஸோ அப்போ 3 கேண்டிலிவர் ஆக்ஷன் இருக்கு, 3மே கேண்டிலிவராக தான் ஆக்ட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் ஃபுட் ரீடைனிங் வால். ஒருவேளை ஹைட் அதிகமாக இருக்குன்னு வைங்களேன், நான் நிறைய சாயில ரீடைன் பண்ணணும், இல்லை நிறைய ஃபோர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணணும், நிறைய சர்ஜாஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸில் நான் கவுண்டர் ஃபுட் ரீடைனிங் வால் வந்து யூஸ் பண்ணுவேன். 6 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா, ஏன்னா பெண்டிங் மூமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஹைட் இன்க்ரீஸ் ஆக அப்போ நம்ம கவுண்டர் ஃபுட் ரீடைனிங் வால் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ அப்போ ஒரு கவுண்டர் ஃபுட் ரீடைனிங் வால் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்லாபாக பிஹேவ் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த TNPSC கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே டெஃபினெட்லி தே வில் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஸோ இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்லாபாக பிஹேவ் பண்ணும். இது சைட் வியூ, இது பிளானர். ஓகே டாப் வியூ. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே இப்போ ஸ்டெம் எப்படி டிசைன் பண்ணுவோம்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெம் ஆஃப் தி கவுண்டர் ஃபுட் ரீடைனிங் வால ஒரு கண்டினியூஸ் ஸ்லாபாக தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்போ ஸ்டெம்மையும் நான் கண்டினியூஸ் ஸ்லாபாக தான் டிசைன் பண்ணுவேன். ஓகே ஸ்டெம்மில் என்ன இருக்கும், எர்த் ப்ரெஷர் இருக்கும், அது என்ன பண்ணும் டிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்போ டென்ஷன் வந்து அவுட்டர் ஃபேஸில் இருக்கும், கம்ப்ரெஷன் வந்து இன்னர் ஃபேஸில் இருக்கும். அதனால மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே டென்ஷன் இருக்கோ அங்கே தானே போடணும். ஸோ இப்போ மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே போடுவோம், அவுட்டர் ஃபேஸில் போடுவோம் ஸ்டெம்மில். ஏன்னா அங்கே தான் வந்து டென்ஷன் இருக்கு. ஓகே ஸோ ஃபிக்சிடிட்டினால நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டும் டெவலப் ஆகும். எங்கே இன்னர் ஃபேஸில், கவுண்டர் ஃபுட்டில் இன்னர் ஃபேஸில் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டும் டெவலப் ஆகும். ஸோ அதனால மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இன்னர் ஃபேஸ், கவுண்டர் ஃபுட் கிட்ட நம்ம இன்னர் ஃபேஸில் கொடுக்கணும் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை சரியா. ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் சப்போர்ட் வந்து WL²/12, அட் மிட் ஸ்பேன் வந்து WL²/16. ஸோ லோடட் பேஸ் எவ்வளோ KA into gamma H. ஸோ அப்போ ஸ்டெம்மையும் நம்ம ஒரு கண்டினியூஸ் ஸ்லாபாக தான் டிசைன் பண்ணுறோம். அப்புறம் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே தரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கவுண்டர் ஃபுட். ஸோ கவுண்டர் ஃபுட் வந்து ஸ்டெம்முக்கும் இது ஹீல் ரெண்டுத்துக்கும் அட்டாச் ஆகிருக்கிறதுனால தே ஆக்ட் ஆஸ் T-beam. ஸோ எப்படி ஆக்ட் ஆகுனா ஒரு T-beam மாதிரி ஆக்ட் ஆகும் வித் வேரியிங்
cross section. சரியா? ஸோ அப்போ அதனால எஸ் ஸோ இப்போ ஒரு டிபி மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ தே ஆர் டிசைன்ட் ஃபார் த பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் KA இன்டூ காமா ஹெச் கியூப் இன்டூ L/6. வெரி இம்பார்ட்டன்ட். எல்ன்றது ஸ்பேசிங் ஆஃப் கவுண்டர் ஃபுட் இதுவும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஹீல் ஸ்லாப். ஹீல் ஸ்லாப் வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, இட் வில் பிஹேவ் லைக் எ ஸ்டெம். ஸோ இப்போ மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா PL²/12 நெகட்டிவ் மொமெண்ட், பாசிட்டிவ் மொமெண்ட் PL²/16. ஸோ அப்போ டிசைன் ஆஃப் டோ ஸ்லாப் வந்து கவுண்டர் ஃபுட்ல டிசைன் ஆஃப் டோ ஸ்லாப் இஸ் சேம் ஆஸ் கேண்டிலிவர் ரீடைனிங் வால். ஓகே சார், வியூவர்ஸ் காட்டுங்க. ஸோ அவ்வளோதான், இதில் இருக்க பாயிண்ட்ஸ் பாருங்க போதும். லோகேஷ் சார். ஸோ வித் திஸ் ஐ வில் ஷோ யூ வித் த வெரைட்டி ஆஃப் கொஷின். சரியா? ஸோ இந்த கொஷின் படித்தாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடும். சார் வியூவர்ஸ் காட்டுங்க. வியூவர்ஸ் சி இதில் இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா தரவா படிங்க, இதுவே போதும் தாராளமாக. ஸோ இப்போ ப்ரெஷர் அட் டோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் சமேஷன் W/B இன்டூ 1 + 6E/B. மினிமம் ப்ரெஷர் அட் ஹீல் வந்து சமேஷன் W/B இன்டூ 1 - 6E/B. நெக்ஸ்ட் ஷியர் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் ஷியர் வந்து ஃபேஸ் ஆஃப் ஸ்டெம்ல இருந்து Dன்ற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகும். எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் D. ஸோ இப்போ ஹீல் ஸ்லாப் எப்படி ஆக்ட் ஆகும்? கவுண்டர் ஃபுட்ல ஹீல் ஸ்லாப் ஆல்சோ ஆக்ட் அஸ் கண்டினியூஸ் ஸ்லாபாக தான் ஆக்ட் ஆகும். ஓகே, கண்டினியூஸ் ஸ்லாப். ஸோ இப்போ கவுண்டர் ஃபுட் எப்படி டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் பீமாக டிசைன் பண்ணுவேன், சப்போர்ட் ஆன் ஸ்டெம். ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கவுண்டர் ஃபுட்டில் ஹரிசாண்டல் டென்ஷனும் இருக்கும். ஓகே, ஹரிசாண்டல் டென்ஷன் ஆஸ் வெல் அஸ் வெர்டிகல் டென்ஷன். ஸோ இப்போ இந்த ஹரிசாண்டல் டென்ஷனை எதனால காசு ஆகுது அப்படின்னா டியூ டு எர்த் ப்ரெஷர்னால இந்த ஹரிசாண்டல் டென்ஷன் வந்து வரும் கவுண்டர் ஃபுட்டில். இந்த வெர்டிகல் டென்ஷன் எதனால வருதுன்னா டவுன்வர்ட் ப்ரெஷர்னால வரும். Okay, downward pressure which tries to separate the counter foot and heel. Okay, very important. So with this is over. சரியா? ஸோ இதுக்கப்புறம் டிசைன்லாம் கண்டிப்பாக வராது. பட் இதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஷினை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? தட் வில் ஹெல்ப் அஸ். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 1 பாருங்க. வாட் இஸ் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகெயின்ஸ்ட் ஓவர் டர்னிங்? ஸோ ஓவர் டர்னிங்க்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய கேசஸ் இருக்கு. ஓகே, வில் டிஸ்கஸ் தட். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுதான். இது IS 456/2000 என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவேளை நம்ம டெட் லோடும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 0.9 டைம்ஸ் தி ரீஸ்டோரிங் மொமெண்ட் பை ஓவர் டர்னிங் மொமெண்ட் எடுக்கணும். இல்லை டெட் லோடு எடுக்கல அப்படின்னா ஃபுல் ரீஸ்டோரிங் மொமெண்ட் பை ஓவர் டர்னிங் மொமெண்ட் கிரேட்டர் than or equal to 1.4. இதை நம்ம ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது. மினிமம் 1.55 to 2. பட் டிஃபால்ட்டாக நம்ம எது ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம எடுக்கிறது டெட் லோடு, லைவ் லோடு, எர்த் ப்ரெஷர், விண்ட் லோடு, எர்த்குவேக் லோடு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவோம். அதனால தான் 1.5 அப்படின்னு சொல்கிறோம். டிஃபால்ட்டாக 1.5 1.4ன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வில் கன்சிடர் ஆல் தி லோட், டெட் லோட், லைவ் லோட், எர்த் ப்ரெஷர், ஓகே, விண்ட் அண்ட் செய்ஸ்மிக் லோட். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் 1.4ன்னு சொல்கிறேன். 1.5 which is approximately. ஒருவேளை டெட் லோட், லைவ் லோட், எர்த் ப்ரெஷர் மட்டும் எடுத்து அப்படின்னா 2 வரும். அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 2. ஓகே, மினிமம் வந்து 1.55. So what is the answer for this? The answer is 1.5. Okay, 1.5 is the correct answer. So next, so counter foot retaining wall are generally used when the height of the stem exceeds. So gravity retaining wall வந்து 3 மீட்டர் வரைக்கும், cantilever 6, counter foot 7. அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க counter foot. So counter footனா 7 வரைக்கும், அப்போ 6 மீட்டர். Option A, 6 meter is the correct answer. Next, in T-shaped cantilever retaining wall, that is nothing but counter foot wall. சரியா? In T-shaped cantilever retaining wall, the main reinforcement in stem is provided on. சரியா? இப்போ T-shaped cantilever retaining wall main reinforcement வந்து நம்ம இப்போ இன்னர் ஃபேஸ்ல தான் கொடுப்போம். ஏன்னா இன்னர் ஃபேஸ்ல தான் டென்ஷன் இருக்கும். ஓகே, so we will provide in inner face and in one direction. So C is the correct answer. Next, a buttress in your wall is intended to provide. அப்ப buttress அப்படின்றது எதுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா ஒரு லேட்டரல் சப்போர்ட், ஒரு வால்னால அந்த பிரஷரை தாங்க 100 mm thickness கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. So that is 100 mm. So minimum thickness of the wall is 100 mm. So Bombay. So next question, the main reinforcement in the toe of a T-shaped RC retaining wall is provided on. சரியா? சார் வியூவர்ஸ் காட்டுங்க, வியூவர்ஸ் காட்டுங்க.
ஸோ ஓகே, ஒரு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டோ ஆஃப் டி ஷேப்டு ஆர்சி ரிட்டைனிங் வால்ல எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் டோ. ஸோ டோவில் வந்து நம்ம இல் ப்ரொவைட் ஆன் பாட்டம் ஃபேஸ். ஓகே, பாட்டம் ஃபேஸ் வால்க்கு பர்பண்டிகுலராக ப்ரொவைட் பண்ணுவோம். ஆன் பாட்டம் ஃபேஸ் பர்பண்டிகுலர் டு தி வால். ஸோ பாட்டம் ஃபேஸ் பர்பண்டிகுலர் டு தி வால். மற்ற மூணுமே வராது, மூணுமே தப்பு. மகாராஷ்டிரா பிடபிள்யூடி, ஐ திங்க் எம்ஹெச்பி மகாராஷ்டிரா பிடபிள்யூடியில் கேட்டது. ஸோ மூணுமே வராது, 4 மட்டும் தான் வரும். பாட்டம் ஃபேஸ் பர்பண்டிகுலர் டு தி வால், ஆப்ஷன் டி. So next, in RCC retaining wall, extra bars provided to satisfy the bearing pressure are known as double bar. So double bar தான் நம்ம bearing pressure resist பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். B. Next question. A retaining wall retains a surcharge. If overall height of the wall is h, then the width of base slab would be. Surcharge அப்படின்னா இதான் retaining wallனா நார்மல் பேக்ஃபில் இல்லாமல் மேலேயும் லோட் ஆக்ட் ஆகுது, சாயில் லோடு. ஸோ அதுதான் சர்சார்ஜ். ஸோ சர்சார்ஜ் இருந்தது அப்படின்னா ஓவரால் ஹைட் வந்து ஹெச் அப்படின்னா வித் ஆஃப் பேஸ் ஸ்லாப் வந்து 0.7h. சர்சார்ஜ் இருந்துச்சுன்னா நம்ம பேஸ் ஸ்லாப் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கணும். அந்த வித் ஆஃப் பேஸ் ஸ்லாப் வந்து தட் ஷுட் பி 0.7h. ஸோ ஆப்ஷன் A is correct. So next, subject to a maximum of 450 mm. The maximum vertical reinforcement used in reinforced wall shall not exceed x times the wall thickness. IS code என்ன சொல்லுதுன்னா வெர்டிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் ஒரு வால் அப்படின்னா அது வந்து 3 times the wall thickness அப்படின்னா 450 mm தாண்டக்கூடாது. ஸோ அப்போ என்ன வரும்? 450 mm or 3 times the wall thickness. ஸோ அப்போ D, Delhi is the correct answer. Next, a T-shaped retaining wall எத்தனை கேன்டிலீவர் இருக்குன்னு சொன்னேன்? 3. கரெக்டா? T-shapeல 3 கேன்டிலீவர் இருக்கும். ஓகே, ஹீல் டோ ஸ்டெம். ஓகே, ஹீல் டோ ஸ்டெம் கேன்டிலீவர் ரிட்டர்னிங் வால்ல எத்தனை கேன்டிலீவர் இருக்கும்? ஹீல் டோ ஸ்டெம் மூணுமே எப்படி ஆக்ட் ஆகும்? கேன்டிலீவர் ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் சேம் as cantilever retaining wall. This will act as cantilever retaining wall. So option C, 3 cantilever is correct. So next, a trapezoidal section of retaining wall, top with A, bottom with B, having height h. So இந்த மாதிரி ஒரு retaining wall இருந்ததுன்னா centroidal distanceக்கு ஒரு peculiar formula இருக்கு. A square plus B square plus AB by 3 into A plus B. கர்நாடகாவில் கேட்டது. ஓகே, ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அதனால வரலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in design of RCC retaining wall, the thickness of stem. ஸோ ஸ்டெம் வந்து நம்ம எவ்வளோ திக்னஸில் வைப்போம் அப்படின்னா 200 mm அட்லீஸ்ட். அப்புறம் இந்த திக்னஸ் வந்து h/10 to h/14. இந்த பேஸ் ஸ்லாப்போட வித் வந்து 0.4h to 0.65h. ஓகே, அப்புறம் சா ஹேங்கடு வால் அப்படின்னா 0.55h to 0.75h. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? 200 mm அட்லீஸ்ட் 200 mm கொடுக்கணும் டாப்பில். நெக்ஸ்ட், கேண்டிலீவர் ரிட்டைனிங் வால் ஸ்டெம் டிசைன் மூமெண்ட். ஸோ அப்போ இதை கேண்டிலீவர் ரிட்டைனிங் வால்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அட் தி பேஸ்? KA into gamma into h. ஸோ அந்த ஹைட் வந்து h. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஏரியா ஆஃப் தி டயக்ராம், ஏரியா ஆஃப் ப்ரெஷர் டயக்ராம். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டு KA into gamma h into h into perpendicular distance எவ்வளோ? பேஸ்ல இருந்து h/3 ட்ரையாங்கிளுக்கு. கரெக்டா? ஸோ அப்போ x பார் வந்து h/3. அப்போ மொமெண்ட் வேணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஆஃப் KA gamma h square into h/3 which is 1/6 KA into gamma h cube. இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் கொஸ்டின் இன் 2023 TNPSC. இது கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. ஸோ 1/6 எதையும் மாற்ற மாட்டாங்க. 1/6 into KA into gamma h cube. நெக்ஸ்ட், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டெம் ஆஃப் ஏ கவுண்டர் ஃபுட் ரிட்டைனிங் வால் இஸ் டிசைன்ட். சொல்லி கொடுத்தல. வாட் இஸ் ஆன்சர்? சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபா, கேன்டிலீவர் ஸ்லாபா, கண்டினியூஸ் ஸ்லாபா, இல்லை ஓவர் ஹேங் ஸ்லாபா? சார் வீவ்ஸ் காட்டுங்க. அதுக்கு ஆன்சர் என்னப்பா? ஸ்டெம் ஆஃப் ஏ கவுண்டர் ஃபுட் ரிட்டைனிங் வாலை நான் எப்படி டிசைன் பண்ணுவேன்? சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபா டிசைன் பண்ணுவேனா இல்லை
கேண்டிலிவர் ஸ்லாபாக டிசைன் பண்ணுவோம்னா இல்லை கண்டினியூஸ் ஸ்லாபாக டிசைன் பண்ணுவோம்னா இல்லை ஓவர் ஹேங்கிங் ஸ்லாபாக டிசைன் பண்ணுவோம்னா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்கப்பா. கண்டினியூஸ் ஸ்லாப் அதெல்லாம் டிசைன் பண்ணுவேன், அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஸ்டெம் ஆஃப் கவுண்டர் ஃபுட் வால ஒரு கண்டினியூஸ் ஸ்லாபாக நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ ஸ்டெம் ஆஃப் கவுண்டர் ஃபுட் வால் ஆக்ட் அஸ் எ கண்டினியூஸ் ஸ்லாப். ஆப்ஷன் சி. ஸோ heel slab of cantilever retaining wall, main reinforcement is provided at. ஸோ heel slabல reinforcement வந்து டாப் ஆஃப் ஸ்லாப் இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம். டாப் ஆஃப் ஸ்லாப் எங்க ஹீல்ல, ஹீல் ஸ்லாப்ல டாப்ல தான் டென்ஷன் இருக்கும். ஓகே, எங்க இன் ஹீல், ஹீல்ல டாப்ல ப்ரொவைட் பண்ணுவோம். இதுவே டோல் அப்படின்னா பாட்டம்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ டோ ஸ்லாப்ல இதே கொஸ்டின் டோ ஸ்லாப்னு கேட்டாங்கன்னா வில் ப்ரொவைட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அட் பாட்டம் ஆஃப் ஸ்லாப், ரெண்டுமே கேட்பாங்க. கேண்டிலிவர் ரீட்டைனிங் வால்ல ஹீல் ஸ்லாப்னா நான் டாப்ல கொடுப்பேன், ஏன்னா டென்ஷன் வந்து டாப்ல இருக்கும். ஸோ அதனால டாப் ஆஃப் ஸ்லாப்ல நான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பேன். இல்லை டோ ஸ்லாப்னா பாட்டம் ஆஃப் ஸ்லாப்ல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பேன், ஏன்னா டென்ஷன் வில் அக்கர் அட் பாட்டம் ஆஃப் தி டோ ஸ்லாப். ஸோ இங்கே ஹீல்னா டாப்பு, டோனா பாட்டம். Next, maximum spacing of reinforcement 3 times thickness or 450 mm. Reinforcement being provided in a retaining wall. Question இது மாதிரி தான் வரும். So bias கூட என்ன சொல்லுதுன்னா 3 times D or 450 mm, whichever is lesser. So 450. So next question. So in counterfoot type retaining wall, so எது கரெக்ட்னு கேட்குறாங்க. வெர்டிக்கல் ஸ்லாபை கண்டினியூஸ் ஸ்லாபாக டிசைன் பண்ணுவீங்க. heel slab continuous, vertical slab cantilever, heel slab cantilever. So counterfoot அப்படின்றது a cantilever with counterfoot or buttresses, சரியா? ஸோ இப்போ கவுண்டர்ஃபுட்டோட யூஸ் என்ன, எதுக்கு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸையும் பெண்டிங் மூமெண்ட்டையும் குறைக்கிறதுக்கு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வெர்டிக்கல் ஸ்லாப் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா கண்டினியூஸ் ஸ்லாப் ஆக்ட் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட். சி வெர்டிக்கல் ஸ்லாப், ஸ்லாப் இன் வெர்டிக்கல் ஃபேஸ் will act as continuous slab, continuous slab. பட் heel slab இருக்குல்ல, heel slab வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா ஒரு cantilever slab ஆக்ட் ஆகும். ஓகே, heel slab வந்து that will behave as cantilever slab, vertical slab will behave as continuous slab. What is the answer? ஸோ இது வராது, இது மாற்றி இருக்கு. ஸோ ரெண்டுமே கேண்டிலிவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். வெர்டிக்கல் ஸ்லாப் வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்லாபாக பிஹேவ் பண்ணும். ஹீல் ஸ்லாப் வந்து ஒரு ஹீல் ஸ்லாப் வில் பிஹேவ் as வாட், கேண்டிலிவர். கரெக்டா? கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. வெர்டிக்கல் ஸ்லாப் வந்து கண்டினியூஸ் ஸ்லாப். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஹீல் ஸ்லாப் வந்து ஒரு கேண்டிலிவராக டிசைன் பண்ணுவோம். அப்போ ஏ அண்ட் டி பாம்பே. சேஞ்சஸ், there is a printing error இருக்கும். பி பாம்பே. சி வெர்டிக்கல் ஸ்லாப் தான் கண்டினியூஸாக ஆக்ட் ஆகும், ஹீல் ஸ்லாப் வந்து கேண்டிலிவர். அப்போ ஏ அண்ட் டி இஸ் கரெக்ட். ஸோ பாம்பே, பி பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ பேஸ் லெவல் பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் கேண்டிலிவர் ரிட்டைனிங் வால் வந்து இந்த கொஸ்டின் இது தேர்ட் டைம் வருது. ஒன்று இந்த வேல்யூ கேட்பாங்க, இல்லை இது எதுக்கு ப்ரொபோஷனல்னா தட் இஸ் ப்ரொபோஷனல் டு h⁻3. இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்ட கொஸ்டின் அது. ஒன்று இந்த மொமெண்டோட வேல்யூ கேட்பாங்க, இல்லை அதோட ப்ரொபோஷனாலிட்டி என்ன, ஹெச் வந்து எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு h⁻3, h⁻3. ஸோ இந்த மாதிரி நான் ஷேர் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்லைடிங்கில் கொஞ்சம் சேஃப்டி கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், இதுவும் இஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகேன்ஸ்ட் ஸ்லைடிங் ஷுட் பி அட்லீஸ்ட் 1.5. எஸ், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகேன்ஸ்ட் ஓவர் டர்னிங் ஷுட் பி அட்லீஸ்ட் 2. தப்பு, 2 கிடையாது, 1.5 தான். அப்போ 2 தப்பு அப்படின்னா சி கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க. 2 தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஏ சி டி கிடையாது. வாட் இஸ் ஆன்சர்? ஒரே ஒரு ஆன்சர் தான். அப்போ 1 கரெக்ட்,
3 correct. Bearing pressure at 2 should be less than bearing capacity of soil. Next, length of retaining wall to be cast coastal cast in one go should not exceed 10 meter. அதாவது ஒரு ஸ்டெஜ்ல 10 மீட்டருக்கு ரீட்டைனிங் வால் தான் நான் போடணும். அதுக்கு மேல போட்டோம் அப்படின்னா கிராக் வரும் அப்படின்றாங்க. அப்ப 3 கரெக்ட், 4 கரெக்ட். ஸோ பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இன் கேண்டிலீவர் ரீட்டைனிங் வால், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் கேட்பாங்க, இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கேண்டிலீவர் ரீட்டைனிங் வால்ல மெயின் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்க கொடுப்பேன் அப்படின்னா ஆன் பேக்ஃபில் சைடு. ஏன்னா அங்கதான் டென்ஷன் இருக்கும். சார் ஏன் சார் பேக்ஃபில் அப்படின்னா பேக்ஃபில் சைடில் தான் டென்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ ஆன் பேக்ஃபில் சைடு இன் எந்த டைரக்ஷன் கொடுக்குறோம்? இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். ஏன்னா இந்த சைடில் தான் எப்படி இருக்குன்னா டென்ஷன் இருக்கும். ஸோ பேக்ஃபில் சைடில் வெர்டிக்கல் டைரக்ஷனில் கொடுப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ. இதுவும் இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்டது. ஸோ அப்படியே காப்பி பண்ணுவாங்க ஏயில். இதை தான் கேட்பாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் மோர் தென் எனஃப். என்னை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா டோன்ட் கோ பியாண்ட் திஸ். இதை தாண்டி போனீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. பட் அந்த டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கிம் பண்ணி படிங்க, இதுவே போதும். ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்க. யூ கேன் அட்டன் ஆல் தி கொஷின். சரியா? ஸோ டுமாரோ வில் அகைன் சி இந்த டுமாரோஸ் லைவ் வித் நியூ கான்செப்ட். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மற்ற பாட்டு எல்லாமே நாளைக்கு கவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ. வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன்.